ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நேற்று விலாகோட கண்டினியூட்டியை தான் நான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கிறேன். நேற்று என்னுடைய மார்னிங் அண்ட் ஆஃப்டர்நூன் சமையல் ரொட்டீன் தான் நான் ஷேர் பண்ணியிருந்தேன். லீவ் நாட்களில் என் பசங்க கூட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு என்னுடைய வேலைகள் போயிட்டுருந்தது. சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் தான் ரெஸ்ட் எடுத்தோம். இன்றைக்கி விலாக் என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய பிரேமாவதி சிஸ்டருக்கு இன்றைக்கி பிறந்தநாள். இன்றைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சிஸ்டர். இன்றைக்கி டேவை நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். உங்களோட லைஃப்பில் நீங்கள் எப்போதும் சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிவிட்டு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். நீ அடுத்தது ஆரம்பிச்சிட்டியா? அடுத்தது என்ன பண்ண போகிற? வெற்றிக்குடி கம்மிங்க, கலர் காம்பினேஷனை பார்ப்போம். வெற்றிக்குடி கம்மி. என்கிட்ட பேச மாட்டியா? என் பிச்சு காவா? ஏன் என்கிட்ட பேச மாட்டேங்கிற? நான் என்ன பண்ண உடனே கோமா மேலே? டேய், நான் உனக்காக அகுல்லாம் கொடுத்தேன்னா அடிக்கிறதுக்கு, கலர் அடிக்கிறதுக்கு. வெற்றி, என் மேலே கோவமா? நான் என்ன பண்ண தப்பு சொல்லு. டேய், அம்மாகிட்ட பேச மாட்டியம்மா? நீ பேசலைன்னா அம்மாவுக்கு ரொம்ப ஃபீலிங் ஆகிடும். என்ன ஃபீலிங் தெரியுமா? ரொம்ப ரொம்ப ஹாப்பியாகிடுவேன். ஓகே? ஆமாம், அது மூஞ்ச பாருங்க உருன்னு. உங்ககிட்ட பேசுகிறானா வெற்றி? நீங்கள் 2 பேரும் பழமா? என் பேச்சு தான் காவா? அப்போ அக்கா சொல்கிறது தான் கேட்பியா? அம்மா சொல்கிறது கேட்க மாட்டேன். சிரிக்குது அப்படியே பாராமோ, அந்த லிப்ஸ் ஓரமாக பாரு, அப்படியே லைட்டாக சிரிப்பு வருது. எங்கேயா வந்துச்சு? பழம் விட்டாச்சு அம்மா கிட்ட. ஏன் அப்புறம் சிரிச்சாலே பழம் தான் அர்த்தம். எந்த பெயிண்ட்? அது நான் தரமாட்டேன், அது வேஸ்ட்டு ஆக்கிடுறேன். நீ நான் தரவே மாட்டேன். உனக்கு தான் இதான் சூப்பராக வருதே. காஃபி குடிக்கிற கப்பு, டம்ளரு எல்லாம் எடுத்துகிட்டு வந்து வீண் பண்ணுங்க. தனியாக தான் நீ ஒரு பிளாஸ்டிக்கில் பாக்ஸ் வச்சுருந்தெல்லாம் அதை கொடுக்க வேண்டியதானே அவன்கிட்ட. இன்னும் நீ செலக்ட் பண்ணலையா? இன்னும் பார்த்துட்டு தான் இருக்கியா? என்ன பண்ண போகிற? பெயிண்டிங்கா இல்லை எதாவது கிராஃப்டா? 2மே பார்க்குறியா? கொஞ்சம் பெரிய சைஸ் தான் பண்ணாமோ ரூமில், இங்கே ஹாலெல்லாம் ஒட்டுற மாரி. நம்ம முன்னாடி பண்ணோம்னா எனக்கு நான் அது தானே பண்ணி கொடுன்னு சொன்னேன். நான் நியூஸ் பேப்பர் ரோல் பண்ணி பிளாக் கலர் பெயிண்ட் அடித்து கொடுந்தானே நான் சொன்னேன். தம்பிக்கல்ல தெரிச்சிடாத. என்ன சொல்ல? இது மாதிரி இந்த ரவுண்ட்ல எதெல்லாம் தொங்குற மாதிரி அந்த ஃப்ரூட்ஸ் ஃப்ளவர் அப்புறம் பட்டர்ஃப்ளை எல்லாம் இருக்கிற மாதிரி பண்ணு. உனக்கு என்ன தோணுதோ பண்ணு. அதுக்கு அந்த ரவுண்டு என்ன ரவுண்டு? கம்மி அந்த ரவுண்டுக்கா? போயேன் ஆரி ஒர்க் ஸ்டாண்டில் உனக்கு அது வேணும். உனக்கு ஆளைப்பாரு. அதுக்கு வேறு என்னதான் ஐடியா பண்ணு. கார்ட்போர்ட் பாக்ஸில் ரவுண்ட் பண்ணிக்கோ, அதில் பண்ணு. ஆமாம், ஆரி ஒர்க்கு ஸ்டாண்டில் அந்த ரிங்கு வேணுமா? ஆளை பாரியா? முதல்ல தலையை செய்வு. லீவ் நாள் வந்தாலே நீ ஏன் இப்படி இருக்குன்னே தெரில சாதனா. ஏது சாதனாவை இப்போ பெயிண்டிங் பண்ணுறதுக்கு ஃபோனில் என்னென்னமோ பார்த்தா எதுவுமே செலக்ட் பண்ணல. அப்புறம் ஓனாக இந்த டிசைன் தான் பண்ணியிருந்தேன். இப்போ அந்த கலர் மிக்சிங்கில் நல்லா பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நல்லா இப்போ பெயிண்டிங் பண்ண வருது அவளுக்கு. அப்புறம் வெற்றிக்குட்டியை பார்த்துட்டு நிறைய பேர் வெற்றி அவனோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே பார்க்கும்போது என்னுடைய பையன் மாதிரியே இருக்குதுன்னு நிறைய பேர் சொல்கிறீங்க. பொதுவாகவே ஆம்பளை பசங்க கொஞ்சம் துருன்னு வாரில் தான் இருப்பாங்க. வெற்றிக்குட்டி அதேமாரி தாங்க. சாதனா வெற்றிக்கு அப்படியே ஆப்போசிட்டுங்க. ரொம்ப அமைதியான பொண்ணு. சாதனா அப்படியே என்ன மாதிரியே இருக்கிறான்னு சொல்லிட்டு நிறைய சிஸ்டர் கமெண்ட் பண்ணுறீங்க. அது பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சாதனா கிட்ட எனக்கு ஒன்று தாங்க பிடிக்காது, அவளோட லேசினஸ். அதுவும் இந்த ஸ்கூல் லீவ் நாட்களில் மட்டும் அவள் ரொம்ப பண்ணுவான். காலையில் எழுந்திருக்கிறதுலேருந்து, அதுக்கப்புறம் தலை வர்றதுலேருந்து, குளிக்கிறதுலேருந்து ஒரு நாளைக்கு நான் அவ்வளோ தடவை சொல்லணுங்க. சொன்னால் கூட கேட்கவே மாட்டேன். அவளுக்கு எப்போ தோணுதோ அப்போ தான் அவள் பண்ணுவேன். அது மட்டும் தான் கொஞ்சம் மாற்றிக்கணும்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன். சாப்பிட்டதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் பசங்க கூட தாங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் டிவி பார்த்தேன். லைட்டாக ஒரு அரை மணி நேரம் தான் தூங்கினேன். அதுக்குள்ளே பசங்க தூங்கவும் விடலை.
சாயங்காலம் வெய்ய தாழ்ந்ததுக்கப்புறமா ஒரு 4:30 மணிக்கு மேலே நானும் அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா கீழே மெயின் கேட்டுக்கு வந்து பெயிண்ட் பண்ணலான்ட்டு கீழே இறங்கி வந்தோம். அவங்க ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த டஸ்ட்டெல்லாம் வந்து தட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த தூரெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் வந்து தேய்ச்சிட்டு இருந்தாங்க. பில்டிங்க்கு அவுட் சைடு பெயிண்ட் பண்ணும்போதே அந்த கேட்டுக்கு பிளாக் கலர் பெயிண்ட் வாங்கி அந்த வச்சுருந்தோம். அதை நான் அவங்கள்ட்ட வந்து நாங்கள் பெயிண்ட் பண்ணவங்கள்ட்ட வந்து நாங்கள் சொல்லலை. இது சிம்பிள் வேலை தானே, நம்மளே பண்ணிக்கலான்ட்டு நாங்கள் வாங்கி அந்த வச்சது அப்படியே தாங்க இருந்தது. இந்த வாரம் அடுத்த வாரம்ன்ட்டு அப்படியே வந்து ஓடி போயிடுச்சு. இன்றைக்கி தான் அதுக்கு நேரம் வந்தது. இந்த கம்முண்டு சுற்றி இருக்க அந்த 2 சைடு இருக்கிற சந்தெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 4 நாளைக்கு முன்னாடி தாங்க வந்து பெருக்கி விட்டேன். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா கொஞ்சம் குப்பையாக தான் இருக்குது. வாரத்துக்கு இப்போலாம் ஒரு தடவை பெருக்கி விட்டால் தாங்க வந்து பார்க்க நல்லா இருக்குது, இல்லாட்டினா ஒரு மாதிரியாக தான் இருக்குது. எங்களோட வீட்டை பார்க்குறதுக்கு அழகாக வச்சுருக்கிறதுக்கு நாங்கள் வந்து மந்த்லி வீக்லி வந்து எதனாவது ஒரு க்ளீனிங் வேலை வந்து பண்ணிகிட்டே தான் வந்து இருப்போம், நானும் அவங்களும் சேர்ந்து. சின்ன கேட்டை வந்து இன்றைக்கி வந்து முடிச்சிட்டோம். பெரிய கேட் வந்து அடுத்த நாள் சண்டே வந்து அதெல்லாம் வந்து அந்த துருலாம் எடுத்து நல்லா தேய்ச்சி எடுத்துகிட்டு பெயிண்டிங் பண்ணி முடிச்சிட்டோம். எந்த ஒரு க்ளீனிங் வேலையாக இருந்தாலுமே நாங்கள் ஃபேமிலியாக சேர்ந்து தாங்க எல்லாமே வந்து ஷேர் பண்ணி வந்து செய்வோம். அப்படி பேசிக்கிட்டு செய்யும் போது வேலை செய்கிற அலுப்பும் வந்து தெரியாது. செய்யறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக ஒரு ஜாலியாக வந்து இருக்கும். எப்போதுமே நாங்கள் அப்படி தான் வந்து பண்ணுவோம். நான் இல்லாமல் சாதனப்பா வந்து பண்ணவும் மாட்டாங்க, அவங்க இல்லாமல் நானும் வந்து பண்ண மாட்டேன். இந்த கேட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப துருவெலாம் வந்து கிடையாதுங்க, கம்மியாக தான் இருந்தது. அதனால் இருந்த இடம் மட்டும் லைட்டாக தேய்ச்சி விட்டுட்டு ஒரு துணியால் தொடச்சி விட்டுட்டு அப்படியே வந்து அது மேலே வந்து பெயிண்ட்டு தான் வந்து பண்ணோம். இன்றைக்கி இந்த கேட்டு கிடச்சிது. அடுத்த நாள் காலையில் அந்த பெரிய கேட்டுக்கு பெயிண்ட் அடிச்சிக்கும் போது ரோட்டில் போகிறோம் வரவங்களாம் ஒரு மாதிரி பார்த்துட்டே தாங்க வந்து போனாங்க. ஒருத்தங்க கூட என்ன ஆள் வச்சு அடிக்காமல் நீங்களே செலவு மிச்சம் பண்ணுறீங்களான்னு சொல்லி கேட்டுகிட்டே போகிறாங்க. இன்னொருத்தங்க என்ன ஃபேமிலியாக சேர்ந்து வேலை பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டுட்டு போனாங்க. அது ஒரு மாதிரி கண்ணு பட்ட மாதிரி ஆகிடுச்சிங்க. அடுத்த ஒரு 3 நாள் எங்கள் சாதனா தவிர எங்கள் 3 பேருக்குமே உடம்பு கொஞ்சம் சரியில்லைங்க. அதாவது உடம்பு அடிச்சு போட்ட மாதிரி ஆகிடுச்சி. உடம்பு ரொம்ப வலியாகவே இருந்தது. அதுக்கப்புறம் நார்மலாகிட்டோம். மண்ணெண்ணெய் இல்லைங்க, மண்ணெண்ணெய் இருந்தால் வாஷ் பண்ணால் டக்குன்னு ஓடிடும். மண்ணெண்ணெய் இல்லை. என்ன ப்ரஷ் பெருசாக சின்னதா? நான் தான் ஃபஸ்ட் எடுப்பேன், மூடியிலேருந்து எடுப்பேன். ஏங்க அந்த பாக்ஸ் மூடிக்கு பாட்டில் மூடிக்கெலாம் அடிக்கணும் வீடும்ல. அது முன்னாடி அடித்தது வந்து பார்த்தீங்கன்னா வெளுத்து போயிடுச்சு, அது அசிங்கமாக இருக்குது. அது முன்னாடி நான் சொல்லிட்டேன் வீடியோவில். அதுவும் உண்டுதான், முன்னாடி அடிச்சிட்டேன். அது வந்து ஒரு மாதிரியாக போயிடுச்சு, வெள்ளை வெள்ளை அசிங்கமாக இருக்குது. பாதி பிளாக்காகவும் பாதி பிளாக் இல்லாமல் இருக்குது. அது ஒரேடியாக அடிச்சு விட்ருவோம். கதை திறந்து வச்சுக்கோங்க, லைட்டாக திறந்து வச்சுட்டு அடிங்க. நீங்கள் அந்த சைடு அடிங்க, நான் அந்த சைடு அடிக்கிறேன். மேலே அடிங்க, நான் ஃபுல்லாக கீழே அடிக்கிறேன். ஓகேவா சாதனா? நீ அடிக்கிறியாடா? ஆசையாக இருக்குது. ஏம்மா நீனும் ஒரு ப்ரெஷ் எடுத்துருந்தேன்னு வேலை செய்ய முடியும், இருட்டிடும். ஒரு ப்ரெஷ் எடுத்துருவா, நீ மேலே அடி, நாங்கள் கீழே அடிக்கிறோம். ஓடு செல்லும். ஏய் இது தின்னரில் கழுவுனா போயிடும்ல. ஆல்ரெடி என் ப்ரெஷ்ஷு வீணாக போயிடுச்சு. என்ன ப்ரெஷ்ஷு? பிங்க் கலர். பரவாயில்ல, எடுத்துருவா. அப்படியே பரவாயில்லையா? எடுத்துருவா. வெளிப்பக்கம் அவங்க நின்று வந்து அடிச்சிட்டு இருந்தாங்க, உள் பக்கம் ஃபுல்லாக நானும் சாதனா வந்து ஷேர் பண்ணி அடிச்சிட்டு இருந்தோம். அடித்து முடிக்கிறதுக்குள்ளே ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆகிடுச்சு. அதுக்குள்ளே கொசு வேறங்க. உண்மையிலே வந்து இந்த கொசு கடியில் அடிக்கவே முடியல. சரி ஸ்டார்ட் பண்ணிட்டோமே, முடிச்சிடலாமே அப்படின்ட்டு கடகடன்ட்டு வந்து அடித்து முடித்தோம். அடுத்த நாள் அந்த பெரிய கேட்டுகிட்ட நான் பெயிண்ட் பண்ணும்போது அந்த அளவுக்கு வந்து கொசு இல்லைங்க. அது என்ன தெரியல, இந்த இடத்துல மட்டும் அவ்வளோ கொசுவாக இருந்தது. இல்லை அவங்க வேறு கிண்டல் வேறு பண்ணிகிட்டே இருந்தாங்கங்க, நீ இந்த பெயிண்ட் அடிக்கிறது எவ்வளோ தான் வீடியோ எடுத்து ஷேர் பண்ணுற, பார்க்குறவங்களுக்கு வந்து டென்ஷன் ஆகிட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தாங்க. நான் அதெல்லாம் ஒன்றும் ஆக மாட்டாங்க. வேறு நான் சமையல் கிச்சன் மொழுவுறது கழுவுறதை காமிச்சாலும் அவங்களுக்கும் போர் அடிச்சிடும் இல்லைங்களா. நான் தான் இதுமாரி கொஞ்சம் வேறு எதனாவது பண்ணுறதை காமிச்சாலும் அது அவங்களுக்கு கொஞ்சம் பிடிச்ச மாதிரி இருக்குமே அப்படிங்கிறனால தாங்க நான் வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிகிட்டே வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அன்றைக்கி அதுக்கப்புறம் நான் பெருசாக வந்து வீடியோஸ் எதுவும் எடுக்கலைங்க. பெயிண்ட் அடித்து முடிச்சதுக்கப்புறமா வழக்கம் போல் அந்த டெய்லி நைட் ரொட்டீன் வேலை தான் போயிட்டுருந்தது. இது அடுத்த நாள் காலையில் சண்டே அன்னைக்கு கொஞ்சம் லேட்டாக தான் வந்து எழுந்திரிச்சோம். எழுந்திரிச்சதும் முதல் வேலையாக வந்து சாதனாப்பா கீழே அந்த தாழ்பாலுக்கு மட்டும் வந்து பெயிண்ட் பண்ணாமல் இருந்தாங்க. அதை அடிச்சிட்டு இருந்தாங்க. சரி காலையில் ஏன்னா சீக்கிரமாக இங்கே இந்த கொய்யா மரம் வெட்டினதுக்கப்புறமா வர ஆரம்பிச்சிருது. சரி வரத்துக்குள்ளேயே இந்த மெயின் கேட்டில் இருக்கிற அந்த துரு எல்லாமே நம்ம வந்து சுரண்டி விட்டுட்டு கழுவி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் கீழே இறங்கி வந்துட்டோம். பாப்பா காலையிலே பெருக்கி தள்ளிட்டு போயிருந்தேன். ஒரு 7:30 மணி போல் தாங்க வாசல்லே வந்து கோலம் போட்டேன். எதிர்வெயில் வர ஆரம்பிச்சிச்சு. இன்றைக்கி போட்ட கோலம் வந்து நேற்று ஃபேஸ்புக்கில் வந்து பார்த்த கோலம் தாங்க, சிக்கு கோலம். அது நாள் வந்து நான் என்ன கோலம் பார்க்குறோன்னோ அதை அப்படியே வந்து நான் பிடிச்சிருந்தா நான் வாசலில் போட்டு விட்டுடுவேன்.
துரு ஃபுல்லாக தேய்ச்சி எடுத்துட்டு லைட்டாக அந்த தொடப்பத்தாலே வந்து தட்டி விட்டுட்டு இருந்தேன். அது சரி வரல, ரொம்ப டஸ்ட்டாக இருக்கிறதுனால சரி வந்து தண்ணி ஊற்றி அடித்து விட்டுறலான்ட்டு சாதனை அப்போ அது பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் கோலம் போட்டது இன்றைக்கி வேஸ்ட்டாக போயிடுச்சுங்க. கோலம் போட்டதுலேயும் வந்து அடித்து தலைச்சி விட்டுட்டாங்க. கீழே காமிங்களேன் பண்ணுங்க அப்படி. நான் கோலம் போட்டேன், கோலம்லாம் அழியுது. இன்னொரு கோலம் போட்டு வரட்டா? ஏன் 8 மணி ஆயிடுச்சு. இன்னும் வேணாம். அடியில் தான் 2 கோட்டிங் கொடுக்கணும், அங்கே தான் அதிகமாக துரு பிடிக்குது. இந்த கேட்டு மட்டும் தானே 2 வருஷத்துக்கு முன்னாடி அடித்தோம். இந்த சைடு அடிக்கவே இல்லைல்ல, இந்த ஒரு சைடு மட்டும் தானே அடித்தோம் இருக்கிற பெயிண்ட்டை. இல்லையே, ஆஃப் பண்ணிவிடவா? என் கையிலையும் கொடுங்க. கால் போடு. 2 நாள் கழிச்சு கழிக்கலாமா? வேணாம், அவங்க இதில் ஓடுது, நம்ம இதில் ஓடினாலும் பரவாயில்ல. நேற்று நைட்டு பாக்கெட் பால் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அது காஃபி போட்டு குடிச்சிருந்தாங்க. கீழே இறங்கணும். இப்போ வந்த பால் வந்து இப்போ தான் அடுப்பில் ஊற்றி வச்சுருக்கிறேன். மேலே வந்ததுமே பார்த்திங்கன்னா உப்புமா தான் செய்கிற பிளானில் இருந்தேன். மாவுலாம் வந்து இல்லை. உப்புமானா எனக்கு வேணான்னு சொல்லிட்டாங்க. சரி ஒரேடியே சாப்பாடே வந்து செஞ்சிடவான்னு கேட்டதுக்கு சரி சீக்கிரமாக செய்ய பசிக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து பால் காய்ச்சி வச்சுட்டு கடகடன்னு சமையல் வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நேற்று நைட்டே வந்து கம்ப்ளீட்டாக கிச்சன் வேலையை முடிச்சு வச்சதுனால எனக்கு காலையில் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும், நம்மளுக்கு கிச்சனுக்கு வந்து நேராக ஃபஸ்ட்டு வந்து வர இடமே அதுதான். அப்போ வந்து வரும்போது பார்க்க கச்ச கச்சன்ட்டு சிங்கில் பாத்திரம் கடந்த அடுப்பு மேடெல்லாம் எதுவும் க்ளீன் பண்ணாமல் இருந்தால் பார்க்கவே நம்மளுக்கு டென்ஷன் ஆகும். அப்புறம் அதை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். காலை டைம்லேயே டென்ஷனோடவே நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த டென்ஷன் இல்லாமல் இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் எப்போதுமே முதல் நாள் நைட்டு கிச்சன் க்ளீன் பண்ணிவிடுவேன். காலையில் டென்ஷனே இல்லாமல் ரிலாக்ஸாக நம்மளோட வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுமாரி நீங்கள் காலையில் என்ன சமைக்க போகிறோங்கிறத நீங்கள் முதல் நாளே நீங்கள் பிளான் பண்ணிட்டீங்கன்னா அதுவும் ரொம்ப உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா அந்த டைமில் நீங்கள் யோசிச்சுட்ருக்கணும்னு அவசியம் இல்லை. இன்றைக்கி சமையல் வந்து ரொம்ப சிம்பிள் தாங்க. நேற்று அந்த தட்டைப்பயிறு ஊற வச்சுருந்ததை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் இல்லைங்களா, அந்த தட்டைப்பயிரையும் உருளைக்கிழங்கு வந்து போட்டு நேற்று பண்ணோம் இல்லைங்களா, காளான் குழம்பு மட்டன் குழம்பு ஸ்டைலில் அதே மெத்தடில் தான் வந்து பண்ண சொல்லியிருந்தாங்க. நேற்று அது ரொம்ப நல்லா இருந்தது. சரி அதேமாரியே வந்து பண்ணுன்னு சொல்லியிருந்தாங்க. எங்களுக்கு நார்மலாக மெயினாக எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சாம்பார் கூட்டு காரக்குழம்பை விட இந்த இஞ்சி பூண்டு போட்டு செய்கிற அந்த வாசனையோடு இருக்கிற அந்த மசாலா வாசனையோடு இருக்கிற குழம்புலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் கொஞ்சம் சாப்பிட கொஞ்சம் உள்ள அதிகமாக இறங்கும். எல்லாமே இன்றைக்கி சண்டே வேறு நான்வெஜ் எதுவும் வந்து எடுக்கலாம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த தட்டைப்பயிறு உருளைக்கிழங்கு போட்டு இந்த கறி குழம்பு மாடலை வந்து வச்சுட்டேன். நேற்று செஞ்சு அதே சேம் மாடல் தான். இந்தமாரி தட்டைப்பயிறு இதே கொண்டக்கடலையும் வந்து பண்ணலாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பயிர் வகைகள்லாம் வந்து பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிட மாட்டாங்க. நீங்கள் இந்தமாரி வந்து சிக்கன் மட்டன் குழம்பு மாரி வச்சு கொடுங்க. கண்டிப்பாக இந்த தோசை இட்லி சப்பாத்திக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும், சாப்பிடுவாங்க. பார்த்திங்கன்னா அந்த குக்கரில் எண்ணெய் சேர்த்து மசாலா ஐட்டம்லாம் போட்டு தாளிச்சதுக்கப்புறமா நான் இன்றைக்கி இந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே வதக்கிட்டு அரைச்சி தான் வந்து சேர்க்குறேன். அந்த அரைச்சி விழுதை வந்து சேர்த்து நல்லா வந்து வதக்கிட்டு அது கூடவே தட்டைப்பயிறு உருளைக்கிழங்கு நல்லா தோல் உரிக்காமலே வந்து கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். சாப்பிடும்போது உரிச்சிக்கலான்ட்டு. ஏன்னா டைம் இல்லை, அவங்க பசிக்குது சீக்கிரமாக சமையல் பண்ணுன்னு வர சொன்னதுனால நான் கொஞ்சம் அவசரமாக தான் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். அதுவும் குக்கரில் சவுண்டு வச்சு விட்டுட்டோம்னா வேலை கொஞ்சம் ஈஸியாக முடியும். ஒரு 4 சவுண்டு வச்சு எடுத்துட்டோம்னா கரெக்டாக இருக்கும். மீதி தட்டைப்பயிறு கொஞ்சம் இருக்குது, அது நாளைக்கு வந்து சாதனாப்பாக்கு ஆஃபீஸுக்கு லஞ்சுக்கு வந்து அதாவது ஸ்நாக்ஸுக்கு வந்து அதை வேக வச்சு கொடுத்து அனுப்பிச்சிடுவேன். அப்புறம் சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, இந்த பால் வாங்குகிற பாட்டில் வந்து டெய்லியும் ஒரே பாட்டில் தானே இல்லை மாற்றி வாங்குவீங்களா, இல்லை அதை எப்படி வாஷ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக டக்குன்னு இது ஞாபகம் வந்தது, பால் பாட்டில் கழுவும் போது அதை அப்படியே ஷேர் பண்ணிடலாமேன்ட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். இந்த வாட்டர் பாட்டில் அப்படி இல்லைன்னா அந்த ஃபேண்டா வாட்டர் பாட்டிலை வந்து மாற்றி வந்து கொடுப்பாங்க. ஒரே பாட்டிலானா வந்து கிடையாதுங்க, மாறி வந்து பாட்டில் வரும். அவங்க நல்லா வாஷ் பண்ணி தான் வந்து கொடுப்பாங்க. நான் எப்போதுமே வந்து பாட்டில் கொடுக்கும்போது நல்லா வாஷ் பண்ணிட்டு தான் கொடுப்பேன். பாட்டிலில் வந்து லிக்யூட் இருந்தால் லிக்யூட் சேர்த்துப்பேன், லிக்யூட் இல்லைன்னா நான் பாத்திரம் விளக்குற சோப்பில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சிட்டு அதில் ஊற்றிட்டு இப்போ ரீசெண்டாக வாங்கின அந்த ப்ரஷ் வச்சு வாஷ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ப்ரஷ் இல்லாத டைமில் வந்து ஸ்க்ரப் இருக்கு இல்லைங்களா, ஸ்க்ரப் அந்த பாட்டில் உள்ளே போட்டு அந்த பாட்டில் உள்ளே போகிற மாரி வந்து ஒரு கரண்டி வந்து வச்சுருப்பேன். அந்த கரண்டியெல்லாம் அந்த ஸ்க்ரப்பு சுற்றிட்டு நல்லா தேய்ச்சி விட்டு அதுக்கப்புறம் நல்லா கழுவிப்பேன். 2 மாடலுமே இப்போ உங்களுக்கு அதில் நான் காமிச்சிருக்கிறேன். இப்போ ப்ரஷ் வந்ததுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ப்ரஷ் எல்லாம் தான் வந்து நான் வாஷ் பண்ணுறேன்.
எல்லோரும் வாட்டர் பாட்டில் எல்லாமே இப்படி தான் வந்து வாஷ் பண்ணுவாங்க. நானும் அப்படி தான் வந்து பண்ணுறேன். ஒரு சிஸ்டர் கேட்டதுக்காக இந்த வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். அதை நல்லா கழுவிட்டு தண்ணி எல்லாமே வந்து வடியறதுக்காக கவுத்து வச்சுட்டு, அதுக்கப்புறம் நான் எப்போ கீழே இறங்குறோன்னா அது பாட்டில் போய் அந்த பையில் வந்து போட்டு விட்டுடுவேன். கிச்சனில் சமையல் வேலை பார்த்துக்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா நைட்டு டிஃபனுக்கு வந்து மாவு இட்லி மாவுலாம் எதுவும் கிடையாது. அதனால் சரி அடை ஊற வச்சிடலாமேன்ட்டு அதுக்கு தான் வந்து ஊற வச்சுருக்கிறேன். இன்றைக்கி வந்து வீட்டில் என்னென்ன தானியங்கள்லாம் வச்சுருந்தோன்னோ எல்லாமே சேர்த்து தான் இன்றைக்கி ஊற வச்சுருக்கிறேன். அதாவது ரேஷன் அரிசி, தட்டைப்பயிறு, வேர்க்கடலை, அதுக்கப்புறம் கொள்ளு, கம்பு, கேழ்வரகு மட்டும் இல்லை. அப்புறம் இந்த பச்சை பட்டாணி, கருப்பு கொண்டக்கடலை, ரேஷன் துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் கருப்பு உளுந்து பச்சை பயிரும் கலந்த மாதிரி என்னோடய தங்கச்சி வந்து கொடுத்துருந்தா. அதுவும் இதில் வந்து சேர்த்துருக்கேன். இது எல்லாமே மெஷர்மெண்ட்டோட நான் வந்து போடலைங்க, கை அளவு தான். அரிசி அளவோட பருப்பு வந்து நம்ம சேர்த்துருக்கிற எல்லா பருப்போட அளவு கொஞ்சம் அதிகமாக இருக்கணும், அவ்வளோதான். இது எல்லாமே இப்போ வந்து நம்ம ஒன்றா கலந்து விட்டுட்டு ஒரு 4-5 தடவை அலசிட்டு நல்ல தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கலாம். பசங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்போதும் இட்லி, தோசை, சப்பாத்தி இதுன்னு வந்து ஒரே மாதிரி செஞ்சு கொடுக்காம இந்தமாரி டிஃப்ரெண்ட் அதாவது கம்பு தோசை, கேழ்வரகு தோசை, கேரட்டு பீட்ரூட்டு தோசை, அதுக்கப்புறம் இதுமாரி நவதானிய அடைகள் இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஹெல்த்தியானதாக வந்து செஞ்சு கொடுங்க. செஞ்சு கொடுத்து பழகிட்டே இருந்தால் தான் அவங்களுக்கும் வந்து சாப்பிட்றதுக்கு பழக்கத்துக்கு வரும். இல்லாட்டினா எப்போயாவது ஒரு தடவை செஞ்சு கொடுத்திங்கனாலும் அவங்க வந்து அந்தளவுக்கு விரும்ப மாட்டாங்க. இப்போ நம்ம இதில் சேர்த்துருக்கிற தானியங்கள் எல்லாமே தனித்தனியாக சுண்டலாக பண்ணி கொடுத்தா கூட அவங்க வந்து அந்தளவுக்கு விரும்ப மாட்டாங்க. இது எல்லாமே ஊற வச்சு அரைச்சிட்டு தோசையை ஊற்றி கொடுத்திங்கன்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இது அரைக்கும் போது கூட கொஞ்சமாக சோம்பு, இஞ்சி, பூண்டுலாம் சேர்த்து அரைச்சிங்கன்னா இன்னும் நல்லா வாசனையாக வந்து இருக்கும். பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இதுமாதிரி தானியம், அரிசி, உளுந்தெல்லாம் கழுவும் போது இந்தமாரி பெரிய வடிகட்டி ஒன்று வந்து வச்சுக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த வடிகட்டி இல்லாமல் நம்ம கையில் சாய்ச்சி நம்ம அந்த தண்ணியை வடிகட்டும் போது கண்டிப்பாக வந்து கீழே கொட்டுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால தான் இந்த வடிகட்டி யூஸ் பண்ணி வந்து நீங்கள் வடிகட்டினீங்கன்னா கீழே கொட்டாமல் இருக்கும். ரேஷனில் வாங்கின துவரம்பருப்பு எப்போதுமே நான் ஒரு தடவை வெயிலில் காமிச்சு அதை நல்லா காய வச்சு எடுத்து வச்சிருவேன். அப்போ தான் கொஞ்சம் வண்டு பிடிக்காமல் வந்து இருக்கும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா சமையல் வேலையை பார்த்துட்டு இந்த சின்ன சின்ன வேலைகள் தான் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். கிரேவியும் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு வேலைக்கு தான் மதியத்துக்கு வந்து தயிர் சாதம் செஞ்சுக்கலான்ட்டு வந்து பிளானில் வந்து இருக்கிறேன். காலையில் உப்புமா தான் செய்கிற பிளானு. உப்புமானாலே சாதனா பக்கம் அந்தளவுக்கு வந்து இறங்காது. அதனால சரி சாப்பாடே செஞ்சுருந்துட்டாங்க. சரி எனக்கும் வேலை ஈஸியாக முடிஞ்சிருமேட்டு சாப்பாடு செஞ்சுட்டேன். 40 நிமிஷத்தில் கடகடன்னு சமையல் வேலை, கிச்சன் வேலை எல்லாமே வந்து முடிச்சிட்டேங்க. இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வத்தல் தான் வந்து வறுக்க போகிறேன். முட்டைலாம் இருந்தால் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். முட்டை வேக வச்சு ஆம்லேட் போட்டு சாப்பிட்டாலே ரொம்ப நல்லாயிருக்கும். அதோட வத்தல் நல்லாயிருக்கும். பார்த்திங்கன்னா இந்த மண் பாத்திரத்தில் வந்து இதோட 3வது தடவை வந்து அந்த கஞ்சி தண்ணி, அரிசி கலர் தண்ணியெலாம் ஊற்றி கொதிக்க வைக்கிறேன். இதோட ஃபைனல். அதுக்கப்புறம் அதை வந்து திருப்பி நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் பாத்திரம். இந்த வத்தல் வந்து பார்த்திங்கன்னா நான் கடையில் வாங்கினதுங்க, 10 ரூபா பாக்கெட் இது. எனக்கு இந்த கஞ்சி வத்தனால் தான் ரொம்ப பிடிக்கும். அம்மா போட்டு கொடுத்தது வந்து காலி ஆகிடுச்சு. இந்த வாட்டி அம்மா சேர்த்து போட சொல்லியிருக்கிறேன். அது வரைக்கும் கடையில் தான் வாங்க போகிறேன். இங்கே வந்து குரங்கு தொல்லை அதிகமாக இருக்கிறதுனால இங்கே வத்தல்லாம் வந்து போடுறதுக்கு முடியாது. அதனால தான் நான் அம்மாவை போட்டு தர சொல்லியிருக்கேன். இன்றைக்கி vlog இதோட வந்து முடியுதுங்க. கண்டிப்பாக இன்றைக்கி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் சொல்லியிருக்கிற 1-2 டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு vlogல வந்து பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப். பை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.